அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன கடவுளை வணங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு, உங்கள் தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. இந்த ஆண்டை பொறுத்தவர்களுக்கும் தன்பதிகளுக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். பிள்ளைகள் கல்வியிலும் திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கும் திருமண வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ஆண்டு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். வெளிநாடு செல்லலாம் அப்படின்னுலாம் சில பேர் முயற்சி செய்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகம் அமைந்திருக்கு. வீடு தேண்டி ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராகு கேது சஞ்சாரம், குரு சஞ்சாரம், பார்வைகள் 120 நாட்கள், அதாவது சூரியன் 45 நாட்கள், செவ்வாயால் உண்டாகும் நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதுனா வரைக்கும் போட்டியாக இருந்த எதிரிகள் கூட இப்போ உங்களிடம் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டு அமைந்திருக்கு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. உங்களை மட்டும் நம்பி செயல்படுவது இந்த ஆண்டு நல்லது. மற்ற யாருக்கிட்டையாவது வேலை கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லா யோசித்து நல்ல ஒரு நபர் அப்படின்னு தெரிந்த பின்னர் நீங்கள் கொடுக்கறது நல்லது. ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களை மட்டும் நீங்கள் முழுமையாக நம்புறது நல்லது. அலுவலக பிரச்சனை முடிவுக்கு வரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. உங்களுடைய செல்வாக்கு இந்த ஆண்டு பல்மடங்கு பெருகக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு. சிலரெல்லாம் விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அரசு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. அரசு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் இதுனா வரைக்கும் குழப்பத்தில் ரொம்ப பாதிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. என்னடா நம்ம எவ்வளவோ முயற்சி செய்கிறோம் ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு இதுனா வரைக்கும் ரொம்ப குழம்பி போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. புதிதாக சொத்து வாங்க போடுவீங்க. வண்டி வாகனம்லாம் வாங்குவதற்கான யோகம் இந்த ஆண்டு நிறையவே இருக்குது. பிள்ளைகளோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப பொறாமைப்படுற அளவுக்கு இருக்கும். இந்த ஆண்டு உங்களுடைய குழந்தைகளோட வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. கணவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரையிலும் கல்வியில் நல்ல எதிர்பார்த்த ஒரு மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பாடப்பிரிவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே டைமில் எந்த கல்லூரியில் சேரலாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த கல்லூரியில் சேருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு முல்லை மலர் சாத்தி வழிபட்டுக்கிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க.
இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு வீட்லேயோ குடும்பத்திலேயோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆயுள் காரகனான சனியை நட்சத்திரநாதனாகவும் சகோதர காரகனான செவ்வாயை ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு இந்த குரோதி ஆண்டு மிக நற்பலன்கள் அனைத்துமே வழங்கும். மே 1 முதல் 7 சஞ்சரிக்கும் குருவாலும் லாபஸ்தானத்தில் கேதுவும் உங்களுடைய முயற்சி அனைத்துலேயுமே வெற்றியாக்குவாங்க. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையுங்க. குடும்ப பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் படிப்படியாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இதுனா வரைக்கும் உங்களுடைய பேச்சை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் சொல்கிற பேச்சுக்கு மதிப்பு இருக்குங்க. உங்களுடைய செல்வாக்கும் இந்த ஆண்டு உயர்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சமூகத்திலையும் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வீட்லேயும் சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. திருமணமாகாத ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ஆண்டை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக தான் அமைந்திருக்கு. பணிபுரியும் இடத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இந்த ஆண்டு கிடைக்கும். முதலாளிகளும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. அதே டைமில் அரசு பணியில் இருப்பவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வும் ஊதிய உயர்வும் இடமாற்றமும் இதில் ஏதாவது ஒன்று நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதெல்லாம் காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. எப்படா நமக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க அப்படின்லாம் சில பேர் காத்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த ஆண்டு டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பொதுவாகவே இந்த விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்கும். அதே டைமில் தொழிலையும் நல்ல லாபம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. பொருளாதார ரீதியாகவே இந்த விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. அரசியல்வாதிகள் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆண்டு யோகமான பலன்கள் அனைத்தும் கிடைக்க போகுது. இந்த ஆண்டு குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரையிலும் ஏப்ரல் 30 வரையில் 6ல் சஞ்சரிக்கிறார் குரு பகவான். உங்கள் நிலையில் சில சங்கடங்கள் ஏப்ரல் 30 வரையிலும் ஏற்படும். மே 1 முதல் உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். பணம் வரத்தும் அதிகரிக்கும். அலுவலகத்தில் இதுனா வரைக்கும் இருந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மேலும் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வித்தியக்காரகன் புதனை நட்சத்திரநாதனாகவும் தைரியக்காரனான செவ்வாயை ராசிநாதனாகவும் கொண்ட கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குருவின் பகவானின் சஞ்சாரம் பார்வைகளும் லாபஸ்தானமான கேதுவின் அருளும் சங்கடங்களை போக்கும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதுனா வரையிலும் வரன் தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுங்க. இந்த ஆண்டில் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அஷ்டம சனியால் பாதிப்பிலிருந்து குரு பகவானின் பார்வை உங்களை கவசம் போல பாதுகாக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. அர்த்தாஷ்டம சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும் நிலையில் ஜூன் 19 நவம்பர் 4 வக்ரக காலத்தில் 2025 பிப்ரவரி 27 மார்ச் 29 அஸ்தம நிலையிலும் பாதிப்புகளிலிருந்து விடுவிப்பார் சனி பகவான். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை கூட ரொம்ப பிரச்சனையில் இருந்தேன், கடனில் பிரச்சனையில் இருந்தேன், தொழிலில் பிரச்சனையில் இருந்தேன், வியாபாரத்தில்
வருமானத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு. என்னம்மா அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். சனியே உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்தும் வழங்கப் போகிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு குருவின் பார்வை உங்கள் ராசியை பார்ப்பதனால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அதனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டாக தான் அமைந்திருக்கு. குருவால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும், கனவு பூர்த்தியாகும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு முருகப்பெருமான வழிபட்டுக்கிட்டு வாங்க, வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.